ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கர ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து 11:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமித்தோடைய ஃபேமிலி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஃபேமிலிஸ் வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அமித்தோடைய ஃபேமிலி 11:30 மணிக்கு மேலே தான் வருவாங்கன்ற மாதிரி தோணும். ஏன்னா இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்தவொடனே என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் இப்போ உள்ளே வந்தவங்க எல்லாருமே மானே தேனே பொன்மானே தான் போட்டாங்க. ஆனால் யாரையுமே குறிப்பிட்டு இவங்க இப்படி ஆடுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இப்போ தான் ஆளே சொல்கிறாங்க. எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரே ஆள், முதல் ஆள் இந்த ஃப்ரீ டாஸ்க்காக வச்சு வந்திருக்குது சிவரஞ்சனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, சரி. இதில் அவங்க என்னென்ன டைமென்ஷனில் கேம் சொன்னாங்கிறத அவங்க அந்த பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரொமோவை டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம், வேணா போய் பார்த்துக்கோங்க ப்ரொமோவை. சரியா? இங்கே 24/7 என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பார்வதி அப்புறம் சாண்ட்ரா எல்லாம் பாத்திரம் கழிட்டு இருக்கும்போது அமித் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூண்டி விட்றாப்புல. சும்மா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பாட்டு பாடுறாரு. அப்போ பார்வதி பார்க்கல, பாத்திரம் கழிட்டு இருக்காங்க. அப்பயே வந்து சாண்ட்ராகும் நீ ரொம்ப பண்ணுறீங்க சாண்ட்ரா, வேறு லெவலில் பண்ணுறீங்க சாண்ட்ரா அப்படின்னு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மோசம்னு சொன்ன உடனே கண்ணாடியில் பார்க்குறாங்க, பின்னாடி வந்து சாண்ட்ரா வந்து அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு. ஓகே, காட்டிட்டு உடனே வந்து நீங்கள் எங்கெங்கே எப்போ பண்ணுவீங்க எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னோடனே கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம் நான் என்ன பண்ணுறேன்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே இருங்க நான் இப்போ சொல்ல மாட்டேன் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னோடனே யோசிச்சுட்டு இருக்கீங்களா, யோசிச்சு சொல்லுங்கள், எனக்கும் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் பார்த்துட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இந்த இது கழுவுற இது இருக்குல்ல க்ளீனிங், அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஆட்டிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம பார்வதி. ஸோ கூடிய விரைவில் சாண்ட்ராவுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன மோதல் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் என்ன பண்ணேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சு. பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டாஸ்க் அப்படின்றதுனால கொஞ்சம் அமைதியாக இதை கடந்து போயிட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் பார்வதி கொண்டே போட்டு ஐ ஆம் ரெடி ஃபார் த ஃபைட் அப்படின்ற மாதிரி 4 பேர் டார்கெட் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து திவ்யா, இன்னொன்று அரோரா, இன்னொன்று சாண்ட்ரா. இந்த 3 பேரை அடித்து தூக்குறதுல பார்வதி வந்து பார்த்திங்கன்னா குறியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சரியா? மற்றபடி பெரிய சண்டை கிடையாது. என்ன தோணுச்சு சொல்லு அப்படின்ட்டு. நீ சிரிச்சலை அப்படின்றா. சிரிக்க தானே செஞ்சேன், வேறு என்ன பண்ணேன், ஒன்று ஏதாவது பண்ணனா அப்படின்றா. அவளே பழைய பாதை இருந்தால் நீ வந்து பின்னாடி திரும்புகிறப்ப ஏன் என்னை போட்டு இது பண்ணுற, அதெல்லாம் நீ பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அடி போட்டு சாண்ட்ரா புழக்கிறதுக்கு முடியும். பட் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா விட்டது அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான். சரி, இது ஒரு பக்கம் வந்து போய்கொண்டு இருக்குது. அடுத்து இந்த சீசனில் கேஷ் பாக்ஸே இருக்காதுன்னு ஒரு தகவல் வருதுங்க. ஏன் சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க. அதாவது ஒரு டாஸ்க் வச்சு உங்களை ஓட வச்சு போன சீசனில் ஒழுங்காக கண்டென்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போன சீசன் என்ன பண்ணிட்டாங்க, கேஷ் பாக்ஸை நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியாது, ஓடி போய் எடுக்கணுன்ட்டாங்க. சரியா? அந்த மாதிரி இந்த சீசன் வந்து போன சீசனாச்சும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ரெவன்யூ கிடச்சிச்சு பிக் பாஸ் டீம். இந்த சீசனில் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்மஸுக்கு செலிப்ரேஷன் கூட உள்ளே வைக்கல. அந்தளவுக்கு காசுக்கு வந்து இது இல்லை. நேற்று காணாதோடைய மனைவி பர்த்டேக்கு ஒரு கேக் கூட வாங்க முடியல அவங்களால. ஸோ அந்தளவுக்கு டிமாண்டில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் கிறிஸ்மஸுக்கும் வைக்கலையா, ஸோ கேஷ் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா. அது எப்போ அப்படிங்களா வின்னர் ப்ரைஸ் பண்ணலன்னு தான் போகும்போது தெரியுது. டாப் 5 போகிறாங்கல்ல, மேடை ஏறுவாங்க தெரியுமா, அந்த டைமில் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ கூட வெளியே போய்க்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போட்டு தெலுங்கில் பண்ணாங்க தெரியுமா, ரன்னருக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அட்லீஸ்ட்டு வின்னருக்கு ஒரு தொகை, ரன்னருக்கு ஒரு தொகை, அதுதான் நியாயம். இந்த கேஷ் பாக்ஸ் சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்து நியாயமாக இருந்துச்சு. ஸோ தெலுங்கில் அந்த மாதிரி நடந்துச்சான். ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வட்டம். ஏன்னா இந்த வட்டம் வந்து நோ ஒன் டிசர்வ் ஃபார் டேக்கிங் த கேஷ் பாக்ஸ். ஒருத்தனுக்கும் ஒரு மயிறு தகுதியும் கிடையாது எடுப்பதற்கு. அதனால் பிக் பாஸ் இந்த அதிரடி முடிவை எடுக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து இந்த கேஷ் பாக்ஸில் இந்த ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு கிடைத்த அப்டேட். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அடுத்ததில் நம்ம அபிஷியல் ஓட்டிங் பார்த்துட்டு என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.